எபிசோட் 97. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு தான் சிவா. ஆனால் அவங்கள கொலை பண்ணுறதோ இல்லை போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதோ என்னோட இலக்கு இல்லை. அவங்க ஆசைப்பட்ட பதவியை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் யுவராஜ். இதை கேட்ட சிவா பயங்கரமாக ஷாக்கானா. இதை பார்த்த யுவராஜ் சிவா கிட்ட, நீ கவலைப்படாத சிவா, நான் என்ன பண்ணாலும் அது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு நீ நம்பு, அவ்வளோதான், சரியா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சிவா, சார் நான் என்னை விட உங்களை அதிகமாக நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்ல யுவராஜ் சிரிச்சான். மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் கௌரி ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டா. அப்போது ஆர்ஜுன், நீ ரூம்லேயே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஆர்ஜுன் சொன்னான். ஆனால் கௌரி ரொம்பவே அடம் பிடிச்சதுனால சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் கேன்டீன் வரைக்கும் அவளை கூட்டிகிட்டு போனான். அவள் ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு அவனுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்ததுனால கொஞ்சம் தள்ளி போய் அவன் பேசிகிட்டு இருந்தான். கௌரி அவனை கண்டுக்காமல் ரொம்ப ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்தா. அந்த நேரம் சில பசங்க கௌரி கிட்ட வந்து, ஹே பொண்ணே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஓஹோ, ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டானா? பரவாயில்ல, எங்கள் கூட வா, உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். ஆமாம், விளக்காப்பெல்லாம் பண்ணியிருக்க போலையே அப்படின்னு அந்த ஆளுங்க கேட்டாங்க. இதை கேட்ட கௌரி, ஆமாம், எனக்கு வளகாப்பு பண்ணாங்க தான். ஏன் ஊரை கூட்டி பயங்கரமாக வளகாப்பு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ப்ரோ, என் புருஷனுக்கு பொண்டாட்டியை விட ஆஃபீஸ் கால் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு அவனை ஒரு முறை திரும்பி பார்த்தா. அவன் கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு ஜாலியாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ப்ரோ, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கல்ல, உங்கள் பேச்சுக்கு மரியாதை தந்து என்னால் கண்டிப்பாக உங்கள் கூட வர முடியும். ஆனால் பின்னாடி இருக்கிறவர் ஒத்துக்க மாட்டாரே ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா. உடனே அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. அங்கே ஆஜோ நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு அந்த ரவுடிங்க என்ன யோசிச்சாங்கன்னே தெரியல, அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த கௌரி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தா. பாத்தியா அவன் புருஷனோட திறமைய அப்படின்னு சொன்னான். உடனே, ஆமாம், அவங்களுக்கு நீ தான் ஆதவன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவன் ரொம்பவே ஜாலியாக சிரித்தான். அதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு ரூமுக்கு போனான். இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. கௌரி அவன் மடியில் படுத்துட்டு, டே புருஷா, லவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கவிதை சொல்கிறா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு கேட்க ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, தன் பிரசவ மயக்கம் தெளிந்தும் ஒரு பெண் முதல் பார்க்க விரும்புவது தன் முதல் குழந்தையான அவள் கணவனையே. என் கருவை சுமந்ததால் எம் மகளுக்கு மட்டும் நீ அன்னை இல்லை, இதயபூர்வமாக உன் இதயத்தில் என்னையும் சுமக்கும் நீ எனக்கும் அன்னையே. என்னை சுமக்கும் தேவதை நீ, தாலி கொடியில் என்னையும், தொப்புள் கொடியில் நம் உலகத்தையும் அப்படின்னு ஆர்ஜுன் ரொம்ப அழகா ஒரு கவிதையை சொல்லி முடிச்சான். கௌரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சா. அவள் சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சது. அவளுக்கு வலி ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வலியில் கத்த ஆரம்பித்தா. அவளால் வலி தாங்கவே முடியலை. இவ்வளோ நேரம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தவளால் கண்ணீரை அடக்க முடியலை. குழந்த பிறக்க போகுது, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துனான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருந்து ஓடி போய் ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வந்தான். அவங்க கௌரியை பார்த்துட்டு, அவங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, உடனே இவங்கள லேபர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரியை லேபர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அர்ஜுனோட முகமே ஒரு மாதிரி பதட்டமாகவே மாறி இருந்தது. அவ்வளோ நேரம் கௌரிக்கு கூட தைரியமாக இருந்தவனால இப்போ தான் கண்ணீரை அடக்கவே முடியலை. ரொம்ப சோகமாக இருந்தான். மறுபுறம் ஆஃபீஸில் வைஷாலி, வைஷ்ணவி அப்படின்னு ட்வின் சிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப்புக்காக வந்திருந்தாங்க. ஒருத்தங்க அவங்க எல்லார்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஹச்ஆருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் குழந்தை பிறக்க போகுது, குழந்தை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. கண்டிப்பாக அவங்க மனசு மாதிரியே அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு வைஷாலி சொன்னாங்க. இதை கேட்ட சந்தோஷ் ரொம்ப சோகம். என்ன செய்கிறது, என் ஆளை இன்னொருத்தன் கரெக்ட் பண்ணி இப்போ குழந்தை பிறக்க போகுது, கொஞ்சம் கேப் இருந்தால் கூட அந்த குயிலை நான் அள்ளிட்டு போயிருப்பேன். மிஸ் பண்ணிட்டியேடா, மிஸ் பண்ணிட்டியே.
உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நீ லவ்வ சொன்ன. ஆனா அவ செருப்ப காட்டினாளேடா, செருப்ப காட்டினாளே. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்ல, அது சரிதான் அப்படின்னு சொல்லி சந்துரு சிரிச்சான். அந்த நேரம் தினேஷ் அங்க வந்து, குட் மார்னிங் மை ஸ்வீட் டீம் மெம்பர்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லலான்னு தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம டீம் அப்புறம் ப்ளே ரோல் டிபார்ட்மெண்ட்டோட ஹச்ஆர் அர்ஜுன் சில மாதங்களுக்கு முன்னாடி சில நபர்களால் தாக்கப்பட்டு ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போய் இப்போ ஒரு கொஞ்சம் ஓகே ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறக்க போகுது. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவருக்கு இந்த ஹச்ஆர் பதவியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவரோட ஹச்ஆர் பதவியை நம்ம டீமோட பல வருஷம் ட்ராவல் பண்ண நம்ம விவேக்குக்கு கொடுக்க நம்ம யுவராஜ் சார் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். கேட்ட விவேக் அப்புறம் அரவிந்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்க சுற்றி இருக்க மற்ற யாருக்குமே இது சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா அந்த வேலை ஆர்ஜுனை தவிர வேற யாராலையும் கரெக்டாக பண்ண முடியாது. அர்ஜுன் ரொம்ப புத்திசாலி. ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஓடி ஓடி வருவான். ஆனால் இந்த முட்டா பையலை எப்படி அந்த இடத்துல உட்கார வைப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்க. யுவராஜ் மேலேயும் தினேஷ் மேலேயும் எல்லாருக்குமே கோபம் வந்தது. மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்காக கௌரியை ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பெட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. அவளோட வலி தாங்க முடியாமல் அவள் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்தா. அந்த நேரம் ஒரு நர்ஸ் வெளியில் வந்து ஒரு செட் ட்ரெஸ்ஸு மாஸ்கெல்லாம் அர்ஜுன் கிட்ட கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அர்ஜுனுக்கு கொஞ்சம் பயமும் பதட்டமும் அதிகமாகிடுச்சுது. ஆனால் அது கௌரியோட ஆசை, அதனால கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சவன் எனக்குள்ளேயே தைரியத்தை வர வச்சு அந்த ட்ரெஸ்ஸு மாஸ்க்கு அப்புறம் தலையில் ஒரு கேப் எல்லாமே போட்டுட்டு அவன் உள்ளே போனான். அங்கே கௌரி ரொம்பவே வலியில் துடிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் கையை இறுக பிடிச்சவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனால் அவனால் முடியலை. ஒரு கட்டத்தில் கௌரி அப்படியே மயங்கிட்டா. இதை பார்த்து அர்ஜுனுக்குமே பயம் அதிகரிச்சுது. கௌரி ப்ளீஸ் கண்ணு தர அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக அழ ஆரம்பிச்சிட்டான் அர்ஜுன். உறவு மலரும்.